அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவினை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்பிக்கையினால் தேவனிடத்தில் சேருகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலா நம்பிக்கையினாலா? இங்கே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை, அதிக நம்பிக்கையான நம்பிக்கையை வருவிப்பதே பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். இங்கே 2 காரியம் இருக்கு விசுவாசத்துக்குள்ள. ஒரு விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பரிசுத்தமாகவே வாழணும்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதுலையுமே பாவம் செஞ்சிடக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும். இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். தேவனுக்கு எந்த காரியத்தை நம்ம விரோதமாக நம்ம நடந்துடக்கூடாது. இதில் ஒரு காரியம். இப்படி ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கு விசுவாசத்தில். இந்த விசுவாசம் எப்படின்னா, சஞ்சலம். எப்போ பார்த்தீங்கன்னாலும் நம்ம பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா, நம்மளை போகாம நம்மளோட பாவம் ஏதாவது முன்ன நிற்கின்றோமோ, இது ஒரு சஞ்சலம். இந்த வாழ்க்கை ஒரே காரியம். விசுவாசத்தில் இந்த 2 காரியம் இருக்கு. பரிசுத்தமாகவே வாழணும்னு சொல்லிட்டு எப்பவும் அதுக்குள்ள ஒரு பயந்து 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 வாழ்கிற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு பயம், நாம் பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமோ, ஒருவேளை நம்ம ஏதாவது முன்னாடி பாவம் செய்திருப்போம், அந்த பாவத்தினால் நம்ம கைவிடப்பட்டுருமோ, இது ஒரு விசுவாசம், இந்த பயம். ஆனால் இது இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை தான் நம் தேவன், நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையின் இரத்தத்தின் மூலமா நமக்கு கிடைச்சது. சிலுவையின் இரத்தத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொண்டது. பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். அது என்ன நம்பிக்கை என்றால், இப்போ லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ரட்சிக்கவுமே. இஸ்ரவேலை மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார். அதே மத்தேயு பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய தூதரோட கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கப்படும். கிரிகைக்கு தக்கதாக. இந்த பரிசுத்தமாகவே இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஒரு விதத்திலும் தேவனுக்கு விரோதமாக நடக்கக்கூடாது, அந்த பயத்தோடு இருக்கணும். பாருங்க, இவங்களோட வாழ்க்கை தேவன் கொடுத்த சந்தோஷமான, இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவங்களோட எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னை குறித்து சுயமான எச்சரிக்கையிலே இருப்பாங்க. சுய எச்சரிக்கை. தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாது, தேவனுக்கு விரோதமான. அதே மாதிரி இன்னொருத்தங்களும், நான் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்பேன், அதனால் நான் பரலோகத்துக்கு விடுபட்டுருணும், நான் கைவிடப்படுவனும். இதுவும் இந்த விசுவாசமும் சரி, இவர்களுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு இருக்கும். இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை என்றால், ஒன்று, ஒரு சகோதரி 12 வருடமாக ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு சகோதரி. அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்க தீட்டானவங்க ஏற்கனவே
இதை குறித்து சொல்லியிருக்கு. தீட்டான அந்த சகோதரி யாரை தொட்டாலும் தீட்டு, அவரை யார் தொட்டாலும் தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி ஒரு குற்ற உணர்வே இல்லை, ஒரு குற்ற உணர்வே கிடையாது. அவங்களுடைய ஒரே காரியம், அந்த இயேசு கிறிஸ்துவை நான் தொட்டால் சுகமாயிருவேன். அதே அவங்களோட விசுவாசத்தின்படி அவங்க போய் தொட்டாங்க. அந்த நிமிஷமே அவங்க விடுதலையானாங்க. அந்த இடத்துல எந்த குற்ற உணர்வும் அவங்களுக்கு இல்லை, ஒரு குற்ற உணர்வும் கிடையாது. அங்கு தீட்டானவள் என்று தேவன் தள்ளிவிடவும் கிடையாது, அவளை குற்றப்படுத்தவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதுதான் அந்த விசுவாசம். மூன்றாவது காரியமாக என்னவென்றால், எனக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, என்னோட ஒரே நம்பிக்கை, அநேக காரியத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவர் அவர்தான். அநேக பாவ காரியத்தை நான் இருந்தேன், அப்படி இருக்கிறவரே என்னை ரட்சித்து கொண்டு வந்தார். அதனால் நான் யாருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும்னா, அந்த ஒரே கிறிஸ்து, அந்த ஒரே கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவனாய கர்த்தர். அவர் உண்டாக்கின மனுஷன் ஆதாமை இழந்தார். அந்த ஆதாமை மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நம்ம எல்லாமே ஆதாமுக்குள்ளேருந்து வந்தவங்க தான். அந்த ஒரே கண்ணோட்டத்தில் தான் ஒருவரும் விடுபடாத அளவுக்கு நம்முடைய ஒரே காரியம், குற்ற உணர்வு நம்ம இல்லாத மாதிரி, எனக்குள்ள அவர் இருக்கிறாருன்ற அந்த ஒரு விசுவாசம் மாத்திரமே, அது ரொம்ப நம்பிக்கையா இருந்ததுன்னா நமக்குள்ள இந்த குற்ற உணர்வே வராது. இந்த பாவமான செயல்கள் என்று இந்த உலகத்திலிருந்து வர்றது எல்லாமே தடைப்படும். ஒரே விசுவாசம். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையை காட்டி, விசுவாசத்திலும் காட்டிலும் நம்பிக்கை மேலும் இருக்குது. என்னென்றால், ஒரு நாளும் என் ரட்சகர் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால், என்னை இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது என்னை தேர்ந்தெடுத்தவர். ஒரு நாளும் அன்னைக்கு ஆதாமை இழந்தவர் அதே ஆதாமை மீட்டெடுக்கும்படியாக, ஆதாமுடைய சந்ததியாக எல்லோரையும் மீட்டெடுக்கும்படியாக தான், யார் அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, யார் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களை குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக ஒருவரும் பரிசுத்தராக முடியாது. காரியம் என்னவென்றால், நாம் வாழுவது இந்த பாவமான இந்த உலகத்தில், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஏதோ ஒரு காரியத்தில் நாம் விசுவாசத்தோடு இருந்தாலும் நம்முடைய தூக்கத்தில் களைய விதைக்கிறவன். எவ்விதத்தில் நாம் இடரில் அடைந்தோம் என்றே நாம் அறியாமல் இடரில் அடைந்திருப்போம். அதனால் ஒரே நம்பிக்கையினால் நாம் தேவனிடத்தில் சேருவோன்ற ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்பவும், எவ்வளவு கொள்ளணும் அந்த நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோமோ, அந்த நம்பிக்கை தான் நம்ம பரலோகத்தில் சேர்க்கும். நாம் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும் என்றால், இந்த உலகத்தில் ஒரு போராட்டமான வாழ்க்கை. இந்த போராட்டம் சகல விதத்தில் இருந்து நமக்கு வரும், எவ்விதத்திலும் உண்டாகும். உன் சத்துருக்கள் உன் வீட்டார் என்ற காரியமாக நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக எவ்விடத்திலிருந்து எழும்பும். அதனால் நம்ம நம்பிக்கை ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. அந்த கிறிஸ்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது சகலமும் பரலோகத்துக்கு அது நீதியாக எண்ணப்படும். சரி, இந்த நாள் நம் பரிசுத்த வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.